இருக்கும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இப்ப காமனாவே வந்து ஜோதிட சாஸ்திரங்கள்ல வந்து நீங்க பேசிக்கா படிக்கும் போது வந்து 6 திசை நடத்தும் போது, 8 திசை நடத்தும் போது, 12 திசை நடத்தும் போது நம்ம கொஞ்சம் வீழ்ச்சியை சந்திப்போம் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து ஜோதிட சாஸ்திரங்கள்ல உள்ள ஒரு பேசிக்கான விதி. சரிங்களா? இதை நினைவில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, நீங்க மகர லக்கணமாவே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மகர லக்கணமாவே இருந்தா கூட மகர லக்கணத்துக்கு 6 வந்து புதன் தான். ஆனா புதன் வந்து உங்களுக்கு திசையை நடத்தும் போது வந்து உங்களுக்கு டிகுவாலிபிகேஷன் பண்ணுவாருன்னு கேட்டா அந்த கான்செப்ட் கிடையாது. புதன் வந்து உங்களுக்கு திசையை நடத்தும் போது புதன் வந்து இயற்கை சுபர். அப்ப அவர் வந்து அவர் காரகத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. காரகம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிரெயினியா வேலை செய்யறது, கொஞ்சம் அட்வான்ஸா சிந்திச்சு செயல்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி. ஸோ உங்களை வந்து அந்த சனிமா தசையில டவுனா இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த டவுன்னஸ் வந்து உங்களுக்கு வந்து புதன் தசை அப்படி இருக்காது. அப்ப 6 தானே திசை நடத்துறாரு, எனக்கு வந்து யோகத்தை கொடுக்க மாட்டேங்கிறா. யோகம் அப்படின்றத விட டெய்லி நீங்க சர்வைவலா இருந்து அடுத்த நாளை நீங்க கடந்துக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் உங்களுக்கு ஒரு யோகம். இதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்றது. அப்ப அவர் 9 வந்து அவர் பாக்கியஸ்தானமா வர்றாரு. அப்ப இதுல எதை எடுத்துக்கிறன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்க அதை பார்க்கறது இல்லை. உங்களோட லக்கணத்துக்கு, மகர லக்கணத்துக்கு புதன் ஃபர்ஸ்ட் எங்க இருக்காருன்னு பாருங்க. புதன் வந்து எங்க இருந்தாலுமே வந்து அவர் தசாநாதங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை கொடுப்பார். அவர் வந்து மொத்தம் 17 வருஷம். இந்த 17 வருஷமும் நீங்க வந்து நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தில் இருப்பீங்க. நான் எப்படின்னா, நான் வந்து இப்ப வந்து பெருசா சம்பாதிச்சேன், பெருசா செட்டில் பண்ணேன், அதுக்கப்புறம் காணாம போயிட்டேன், அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. இவர் எப்படின்னா உங்களை வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா அப்படியே மேல ஏத்தி கொண்டு வருவாரு. அந்த 17 வருஷத்துல திரும்பி பார்க்கும்போது வந்து நல்ல ஒரு வாழ்க்கை தரத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்றத உங்க வரலாறு சொல்லும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருப்பாரு. மற்றபடி நீங்க வந்து இந்த ஜோதிட சாஸ்திரங்களை பார்த்தீங்கன்னா இங்க கன்ஃபியூஸ் ஆறீங்க. ஏன்னா ஜனன ஜாதகமும் நீங்க ஜோதிட சாஸ்திரங்கள் பார்க்கும்போது அப்படியே வித்தியாசப்படும். அப்ப இங்க ஒருத்தவங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு வந்து 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கும். அதே வந்து மகர லக்கணத்துக்காரங்களுக்கு வந்து புதன் தசை நடந்துட்டு இருக்கும். அப்ப இந்த மகர லக்கணத்துக்காரங்க புதன் தசையில வந்து நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை பெற்றிருப்பாங்க அப்படின்னா வெளி உலகத்துக்கு வந்து அவங்க வந்து அச்சீவ் பண்ண முடியல, வெளியே போக முடியல அப்படின்ற ஒரு கூட்டு இருக்கும். ஆனா டெய்லி சராசரியான லைஃப் வந்து இவங்க வந்து டிராவல் பண்ணி கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அதுக்கு இந்த புதன் தான். அப்ப டெய்லி 100 வழி சம்பாதிக்கிறீங்களா, மாசம் முடிஞ்சுன்னா 2500 வழி வருதா, அதை வச்சுக்கிட்டு நம்ம பேலன்ஸ் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அது வெளிநாடு போறதா இருக்கட்டும், சுய தொழில் ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும், ஸோ நம்ம வந்து சொந்தமா பிசினஸ் செஞ்சு அதை அப்டேட் பண்ணி கொண்டு வரதுக்குரிய மென்டலி உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம், மணி மைண்டடாவே உங்களை வச்சிருப்பாரு. இதை இப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்ப நீங்க மகர லக்கணமா இருக்கும்போது வந்து புதன் பாக்கியஸ்தானத்துல இருந்தாலும் சரி, அவர் வந்து 6ஆம் இடத்துல வந்து மறைந்தாலும் அவரை வச்சு நீங்க கவலைப்பட தேவையில்ல. அவங்க வந்து ஸ்தான பலன்கள் தான் மறையதை தவிர்த்து அவர் எங்க இருக்கிறார், உங்களோட ஜனன ஜாதகத்துல புதன் எப்படி இருக்கிறார்ன்றது பொறுத்தும் புதன் வந்து இயற்கை சுப பலன்களை உங்களுக்கு வழங்குவார். அப்பதான் எப்பயுமே வந்து ஒரு ஜாதகங்கள் உங்களுக்கு வந்து சுக்கிரன் திசை நடத்தும் போது, புதன் திசை நடத்தும் போது, குரு திசை நடத்தும் போது, சந்திரன் திசை நடத்தும் போது நல்ல ஒரு வாழ்க்கை தரத்துல நீங்க இருப்பீங்க. வெளிப்புறத்துக்கு வந்து நம்ம சொல்றது என்பது கடினமா இருக்கும். ஏன்னா சொன்னா கண்ணேறி பட்டுருமா, நம்மளை சாச்சிருவாங்களோ அப்படின்றதுனால வெளியே இது பண்ணிக்க மாட்டோம். ஆனா நமக்கு ரெகுலரா போகும், நம்ம மனசுக்கு தெரியும்ல நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு மனநிலை நீங்க டிராவல் பண்ணீங்க. அதனால நீங்க ரொம்ப டெப்தா நீங்க இதுல உள்ளக்கு வந்தீங்கன்னா இன்னைக்கு நாளை ஓட்ட முடியாது. சரிங்களா?